ஹலோ, வணக்கம். வாங்க, இப்போ நாம கேழ்வரகு அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான ஜாமான்: கேழ்வரகு மாவு, முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, தேவையான தண்ணி. இதாங்க இதுக்கு தேவையான ஜாமான். முன்னோர்கள்லாம் இதை அடிக்கடி சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. நாம இதை சாப்பிடவே மறந்துட்டோம். இனிமேல் நாமளும் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். வாங்க இப்போ எப்படி கேழ்வரகு அடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேழ்வரகு மாவு முளைக்கட்டி பதப்படுத்தி அரைச்ச மாவுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை மூணும் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வதக்கி எடுத்துட்டு அப்புறம் மாவு பிசைஞ்சிட்டு நாம் அடை செய்யலாம். நமக்கு தேவையான கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. உப்பு, எண்ணெய், அதோட நாம் வதக்கிய கீரையும் வெங்காயம் சேர்த்துருவோம். சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. மெல்லிசா தட்டி அதை தோசைக்கல்ல போட்டு 2 பக்கமும் நல்லா எண்ணெய் சேர்த்து முருகலாக சுட்டு எடுத்துட்டா சுவையான கேழ்வரகு அடை ரெடி ஆயிருங்க. அது குழந்தைகளுக்கு